நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. நீங்க பிறப்பால நல்லவரா இருந்திருக்கணும். நடுவுல ஏற்பட்ட சகவாசத்தால தான் உங்க மனசு இப்படி மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சிந்தாமணி அப்படி இல்ல ராஜா. பிறக்கும் போதே அவங்க கிரிமினலா தான் பிறந்திருப்பாங்க. அந்த எண்ணத்தை என்னைக்குமே அவங்க கிட்ட இருந்து மாத்தவே முடியாது. ஜெயந்தி, சிந்தாமணியோட நிலைமை கீழே இறங்குனதுக்கு அப்புறமாவது வசந்த பத்தின உண்மைகள் தெரியுதான்னு பார்ப்போம். எப்படியும் நான் வசந்த கண்டுபிடிக்காம இருக்க மாட்டேன். ஜெயந்தி, வாண்ணா. அருணா எங்கம்மா? பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்காங்கண்ணா. பிரேம், என்னால நீங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. வசந்த் கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷமே நீங்க ஒரு சுதந்திர பறவை ஆயிடலாம். அருணாவோட சந்தோஷமா வாழலாம். அது வரைக்கும் எனக்காக பொறுத்திருங்க. பரவாயில்ல ராஜா, என் தங்கச்சிக்காகத்தானே நீங்க வசந்தை தேடி இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். பொறுத்திருப்போம். என்ன கல்யாணி, ரொம்ப தீவிரமா யோசனை பண்றீங்க? நம்ம கேஸ்ல ஏதாவது சிக்கல் இருக்கா? சொத்துக்கள் விஷயமா சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ஒரு பெரிய மீட்டிங் கூட்டியிருந்தேன். அதுல உங்க சொத்து விஷயம், குடும்ப பின்னணி எல்லாத்தையுமே நாங்க பேசி அலசி ஆராய்ஞ்சிட்டோம். திருப்பதி சார், நீங்க உங்க குடும்பத்தை விட்டு ரொம்ப வருஷம் பிரிஞ்சு இருந்ததுனால நீங்க செத்து போயிட்டதா எல்லாருமே நினைச்சிட்டாங்க. விசாலத்தம்மாக்கும் மனநிலை சரியில்லாததுனால பவர் எல்லாமே சிந்தாமணி கைக்கு மாறிடுச்சு. சொத்துக்கள்லாம் என் குழந்தைகள் பேர்ல தான் இருக்கு. வசந்த் மேஜர் வரைக்கும் தான் சிந்தாமணி கார்டியன். அப்படித்தான் நான் உயிர் எழுதியிருக்கேன். ஒத்துக்கிறேன் சார். வசந்த் மேஜர் ஆனதும் சொத்துக்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்துருச்சு. ஆனா கடன் பிரச்சனை காரணமா வசந்த் சார் சிந்தாமணி அம்மா பேர்ல பவர் ஆஃப் பட்டானி எழுதி கொடுத்திருக்காரு. அப்பயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால சிந்தாமணி அம்மா பேர்ல தான் இப்ப லீகலா எல்லா சொத்துக்களுமே இருக்கு. வசந்த் சாகலன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால சிந்தாமணி அம்மா தான் கொலை செஞ்சாங்கிற குற்றச்சாட்டை இப்ப நிக்காது. இது எல்லாத்துக்கும் மேல ஆள் வச்சு விசாலத்தை சிந்தாமணி கொலை செஞ்சிருந்தாலும் ஆட்களை ஏவி விட்டது வேற யாரோ, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி போடுறாங்கன்னு சிந்தாமணி கேஸ திசை திருப்பவும் சான்ஸ் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த சிந்தாமணி மேல சட்ட ரீதியா எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அப்படித்தானே? கோபப்படாதீங்க. நான் எது நடக்குமோ அதை பிராக்டிகலா சொல்றேன். எது பிராக்டிகல் கல்யாணி? தர்மம் தலைமுடிஞ்சு நிக்கணும், அநீதி அக்கிரமும் மாலை போட்டு நிக்கணுமா? திருப்பதி சார், எனக்கு மட்டும் அந்த கோபம் இல்லையா? நீங்க ரெண்டு பேருமே சட்டத்துறையில இல்ல. அதனால உணர்வுகளுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து பேசுறீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஐ அம் எ லாயர். சட்டத்தை மட்டும்தான் கோர்ட்ல பேச முடியும். சந்தர்ப்பமும் சாட்சியமும் அந்த சிந்தாமணிக்கு சாதகமா இருக்கிறதுனால நீதி தேவதை மாதிரி நாமும் கண்ணை கட்டிட்டு நிக்கிறோம், அதானே? சாரி நந்தினி, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற தகவலை வச்சு பார்த்தா கேஸ் நிச்சயமா நிக்காது. அதனால கைவிட்டுற வேண்டாம். பொறுமையா அடுத்து என்ன செய்யலாம்னு ஆலோசிக்கலாம். வாங்க போலாம். நந்தினி, கொஞ்சம் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என் மேல கோவப்படுறது நியாயமே இல்ல. ஹரிச்சந்திரன் என்னைக்குமே சத்தியத்தை பேசணும்னு ஆசைப்பட்டான். ஆனா கடைசியில சுடுகாட்டுக்கு காவலா நின்னா. அதை புரிஞ்சுக்கங்க நந்தினி. அதே சத்தியம் தான் ஹரிச்சந்திரனை கடைசி வரைக்கும் காப்பாத்தியது. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெட்டி வேதாந்தெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. வாங்க அந்த சிந்தாமணி எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு நாம தீர்மானம் பண்ணுவோம். கல்யாணி நமக்கெல்லாம் வழிகாட்டியா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி கழுத்துருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல ராஜா, கல்யாணி லீகல் ஒப்பீனியன் கேட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சிந்தாமணிக்கு பாதகமா எதுவுமே இல்லை. கோர்ட்ல கேஸ் நிக்காதுன்னு சொல்லிட்டான். அந்த சிந்தாமணியோட கொட்டத்தை அடக்கி அவளை எப்படியாவது உள்ள தள்ளிலாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அது நடக்காது போட்டிருக்கேன். ராஜா, வசந்த் வரும்போது வரட்டும். நீ ஊர்ல போய் உங்க குடும்பத்துக்காக உதவியா இரு. இனிமே நீ சிந்தாமணி கிட்ட வசந்தா நடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. சட்டத்தாலேயே அவளை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. ஆமா ராஜா,
நீங்க இவ்வளவு நாள் செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் வாழ்க்கையில எவ்வளோ இடுகளை தாங்கிக்க பழகிக்கிட்டவ. ஆனா ஜெயந்தி தான் பாவம். தர்மம் ஜெயிக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா. அவளுக்கு நான் என்ன சமாதானம் சொல்ல போறேன்னு தான் எனக்கு புரியல. நீங்கெல்லாம் ஒரு தப்பு பண்றீங்க. நேத்து வரைக்கும் கல்யாணி நமக்கெல்லாம் சாதகமா இருந்தா இப்போ என்னாச்சு? இல்லப்பா, சட்ட ரீதியாக தான் நமக்கு சாதகமா இல்லை. தப்பு. கல்யாணி சட்டத்துக்கு சாதகமா இல்ல, சிந்தாமணிக்கு சாதகமாயிட்டா. என்ன சொல்றீங்க ராஜா? நந்தினி, உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. கல்யாணிக்குன்னு ஒரு விலை இருக்காதா என்ன? சிந்தாமணி கல்யாணியை விலை கொடுத்து வாங்கிட்டான்னு சொல்ல வரேன். ராஜா, இதை நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். ஆமா ராஜா, அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதீங்க. பணத்தாசை பிடிச்ச நீங்களே பாசத்தை பார்த்து திருந்தினது உங்களுக்கு மறந்து போச்சா? கல்யாணி ரொம்ப நல்லவங்க. ஒரு காலமும் யாரும் உங்களை விலை பேச முடியாது. பணத்தை கண்டு அவங்க மயங்கி இருந்தா இந்நேரத்துக்கு பகட்டான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். கோர்ட்டு வட்டாரத்திலேயே எதை கொடுத்தாலும் கல்யாணியை மட்டும் வாங்க முடியாதுன்னு தான் பேச்சு இருக்கு. அதனால நீங்களா எந்த முடிவுக்கும் வராதீங்க. ஆமாப்பா, சிந்தாமணிக்கு தண்டனை வாங்கி தரணும்னு கல்யாணி முழுமூச்சா தான் ஈடுபட்டான். ஆனா சட்டம் அதுக்கு சாதகமா இல்லைன்னு தான் அவன் தவிக்கிறான். சாரி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். சிந்தாமணியை தண்டிக்க முடியலங்கிற கோபத்துல தான் நான் அப்படி பேசினேன். சரி, சட்ட ரீதியா சிந்தாமணியை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. சாதுரியமா சிந்தாமணியை கவுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நந்தினி, ஒரு முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். என்ன? கௌதம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. கௌதம் சிந்தாமணிக்கு 60 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்காரு, அது தெரியுமா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அந்த கடனை திருப்பி கேட்க கௌதம் சிந்தாமணி வீட்டுக்கு அடிக்கடி வருவார். ஆனா சிந்தாமணி அந்த பணத்தை திருப்பி கொடுத்த மாதிரி தெரியல. இதை வச்சு ஏதாவது அப்ளை பண்ண முடியுமா? என்னம்மா யோசிக்கிற? அங்கிள், தெரிஞ்சோ தெரியாமலோ ராஜா ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டையை கையில கொடுத்திருக்காரு. இதை வச்சு அந்த சிந்தாமணிக்கு எப்படி தண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ஓகே, அனுப்பிச்சிருங்க. சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. ஓகே. ஹலோ மிஸ்டர் கௌதம். வாங்க நந்தினி, உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயமா பேசுன்னு ஃபோன் பண்ணீங்களே, என்ன விஷயம்? ஐம் சாரி, நான் அடிக்கடி உங்களை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மேட்டர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல, அந்த சிந்தாமணியோட கொட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. விசாலம் அசைத்ததுக்கு கூட அவதான் காரணம். ஆனா தகுந்த ஆதாரங்கள் எதுவுமே இல்லாததுனால அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம். ஆனா போலீஸ் அதை வெறும் ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த லாரி டிரைவரை தேடிட்டு இருக்காங்க. அவன் கிடைச்சு அவன் சிந்தாமணிக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தா தான் எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. டிரைவர் எப்ப கிடைச்சு அவங்க எப்ப ஆக்ஷன் எடுக்கிறது? அதுக்காகத்தான் அந்த சிந்தாமணியை எல்லா சைட்ல இருந்து அட்டாக் பண்ணி கார்னர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கு எதிரா ஒரு உச்சக்கட்ட போற நான் ஆரம்பிக்க போறேன். என் சவால் படி சிந்தாமணியோட பெரிய ஆளா நான் வந்து காட்டிட்டேன். ஆனா அவளை நடு தெருவுக்கு கொண்டு வந்து அவ செஞ்ச பாவங்களை எல்லாம் அவளை உணர வைக்கணும். அப்பதான் என் சவால்ல நான் ஜெயிச்சதாகும். செய்யுங்க நந்தினி, எதுவும் உங்களால முடியும்னு ஏற்கனவே நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. நிச்சயமா உங்க லட்சியத்துல நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்காக தான் உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி பண்ண நான் தயாரா இருக்கேன். என்ன உதவி வேணும் சொல்லுங்க. சிந்தாமணி உங்களுக்கு 60 லட்சம் ரூபா கொடுக்கணுமாமே? ஆமா, பல தடவை கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். சிந்தாமணி எனக்கு பணம் தர எந்த முயற்சியும் எடுக்கல. இனிமேல் அதிரடியான நடவடிக்கை எடுத்தாதான் பணம் என் கைக்கு வந்து சேரும். அந்த பணத்துக்கு சிந்தாமணி உங்களுக்கு ஏதாவது கேரண்டி கொடுத்துருக்காளா? ஆரம்பத்தில் அவங்க கம்பெனி பேர்ல நாங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தோம். திடீர்னு அவங்க கம்பெனி தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அவங்ககிட்ட ப்ராப்பரா இன்சூரன்ஸ் பேப்பர் எதுவும் இல்லாதனால டோட்டலா லாஸ் ஆயிட்டாங்க. அதனால எங்களுக்கு சேர வேண்டிய பணத்துக்காக வீட்டு பத்திரத்தை நான் எழுதி வாங்கிட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு மிஸ்டர் கௌதம். சிந்தாமணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 60 லட்சம் ரூபாய நான் உங்களுக்கு தரேன். அவ வீட்டு மேல இருக்கிற கடன் பத்திரத்தை என் பேருக்கு மாத்தி தர முடியுமா? அது இதுக்கு உங்களுக்கு அதனால எந்த லாபமும் இல்லையே. இது லாபத்துக்காக நான் பண்ணல. அந்த வீட்டுல இருந்துகிட்டு அந்த சிந்தாமணி பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவ கிட்ட இருந்து முதல்ல அந்த வீட்டை பறிக்கணும். ஒரு செல்போனை கையில வச்சுக்கிட்டு கண்ணு முருட்டிக்கிட்டு அவன் மாடி படியில இருந்து இறக்கி வரத முதல்ல நிறுத்தணும். சிந்தாமணியோட வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எதுக்கும் 2 நாள் யோசனை பண்ணி பாருங்க. இல்ல மிஸ்டர் கௌதம், இதுல யோசனை பண்றதுக்கு எதுவுமே இல்ல.
உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு சேர வேண்டிய பேப்பர்ஸ்க்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. வரேன். ஓகே. ஏமா இப்படி நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்காக வர சொன்னீங்க சொல்லுங்க. நான் தான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தேன். அதை எப்படி நந்தினி பேருக்கு மாத்தலாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீங்களா எப்படி தனியா ஒரு முடிவுக்கு வரலாம்? இதை பாருங்க, ஏற்கனவே பலமுறை உங்களை கேட்டு பார்த்தேன், கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சேன், நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதை தவிர என்னால் வேற என்ன செய்ய முடியும்? கடன் வாங்கினவங்களுக்கு அது திருப்பி தர முடியாதா என்ன? பிஸ்னஸ்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். உங்க அப்பா கூட எனக்கு எவ்வளவோ பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருந்திருக்கு. ஆனா அவர் என்னைக்குமே இப்படி அவசரப்பட்டதே இல்லையே. சிந்தாமணிமா, எங்க அப்பாவோட காலம் வேற, எங்க காலம் வேற. அவரோட காலத்துல எல்லாரும் நியாயமா இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க. இப்ப யார் அப்படி இருக்காங்க? கௌதம், நான் நேர்மையா தான் நடந்துட்டு இருக்கிறேன். சரி, இந்த 60 லட்சம் ரூபாயை இன்னும் 6 மாசத்துல திருப்பி தந்துடுறேன். இல்லைன்னா மாசம் 10 லட்சம்னு 6 மாசத்துல கழிச்சிடுறேன். எப்படியாவது அந்த நந்தினி கிட்ட இருந்து என் வீட்டு பத்திரத்தை வாங்கி தந்துருங்க. இதுல எனக்கும் உங்களுக்கு மட்டும் பிசினஸ் டீலிங் இருக்கட்டும். அது முடியாத சிந்தாமணிமா. நீங்க கொடுக்க வேண்டிய 60 லட்சத்தை நந்தினி எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால பத்திரத்தை அவங்க பேர்ல மாத்தியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிசினஸ் டீலு முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஏதாவது பேசுறதா இருந்தா நந்தினிகிட்டே பேசிங்க. அதை சொல்ல தான் வந்தேன். வரேன். கௌதம், திடீர்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே. வியாபாரத்தில் என்னைக்கும் நம்பிக்கை தான் முக்கியம். அது எனக்கும் தெரியுமா. கொடுக்க வேண்டிய பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கீங்களே. 60 லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு என்ன சாதாரண விஷயமா? ஆமாம், எனக்கு அது சாதாரணம் தான். இருக்கும். உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் சொத்தோட அருமையே தெரியும். உங்களுக்கு தான் சொத்து எப்படி வந்ததுன்னு ஊருக்கே தெரியுமே. மிஸ்டர் கௌதம், உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன்னு அதிகமாக பேசாதீங்க. இந்த சிந்தாமணி எப்பவும் சிந்தாமணி தான். நந்தினி கிட்ட சொல்லி வைங்க. இந்த விஷயத்தை என்கிட்டயே சொல்றீங்க, நீங்களே சொல்ல வேண்டியதானே? நந்தினி, கௌதமுக்கு சிந்தாமணி தர வேண்டிய 60 லட்சம் ரூபாய் பணத்தை நீ கொடுத்துருக்க. நம்ம குடும்பத்துக்காக நீ ஏகப்பட்ட பொறுப்புகளை சுமந்திருக்க. இப்ப இது தேவைதானா? அங்கிள், இந்த நந்தினி எது செஞ்சாலும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு இல்லம்மா, 60 லட்சம் ரூபாய் சாதாரண விஷயமா? இங்கதான் நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்போ அந்த சிந்தாமணியோட குடுமி என் கையில. சிந்தாமணி கௌதம் கிட்ட வேணா தவணை சொல்லலாம், பணத்தை கொடுக்காம இழுத்து அடிக்கலாம். பணம் தன் கைக்கு வரணுமேன்னு கௌதமும் அதை பொறுத்துக்கிட்டு போலாம். ஆனா இந்த நந்தினி அதை பொறுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. பொறுத்துக்கவும் மாட்டா. ஏன்னா இப்போ இந்த நந்தினி முன்னால சிந்தாமணி கடங்காரியா நிற்கிறான். அது மட்டும் இல்லாம எவ்வளவு நாள் நான் சிந்தாமணி மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா அதுக்கு காரணம் அருண் அங்க இருக்கிறது தான். ஏன்னா அவ உங்க பொண்ணு. ஆனா இப்போ அருணா கட்டின புடவையோடையும் மஞ்ச கயிறோடையும் அந்த வீட்டை விட்டு வெளியேறி பிரேம் கிட்ட வந்துட்டாலே. அதனால அந்த சிந்தாமணிக்கு இருக்கிற பலமே அருணாவும் அந்த வீடு தான். கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதே மாதிரி அந்த சிந்தாமணிக்கு அருணாவும் அந்த வீடும். என்ன சொல்ற நீ? ஆமா, சிந்தாமணிக்கு கவசமா இருந்த அருணா இப்ப அவளை விட்டு போயாச்சு. மகளை பிரிஞ்ச சிந்தாமணி இப்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா. இது அவளுக்கு ஒரு பெரிய பலவீனம். சிந்தாமணி இதுக்கெல்லாம் அசருவான்னு நீ நினைக்கிறிய? சிந்தாமணி என்னதான் பெரிய அரக்கியா இருந்தாலும் அவளும் ஒரு தாய் தானே. பெத்த மக தன்னை விட்டு பிரிஞ்சத எந்த தாயாலையும் தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவ எனக்கு கொடுக்க வேண்டிய 60 லட்சம் ரூபாய் பணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள திருப்பி கொடுக்கலனா அவ வீட்டை ஜப்திக்கு கொண்டு வந்துருவேன். வீட்டையும் இழந்து அந்த சிந்தாமணி வீதியில நிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அங்கிள். என் விசாலத்தோட உயிர் வீதியில தாமா பிரிஞ்சுது. அந்த சிந்தாமணியும் வீதிக்கு தான் வரணும். எப்போ புரியுதா அங்கிள் அந்த கடன் பத்திரத்தை நான் ஏன் என் பேருக்கு மாத்தி வாங்கினேன்னு? புரியுதுமா, நீ புத்திசாலித்தனமா தான் செயல்பட்டிருக்க. இல்ல அங்கிள், இது புத்திசாலித்தனம் இல்ல, நன்றி கடன். எங்கேயோ வீதியில அனாதையா அலைஞ்சுக்கிட்டு இருந்த என்ன ராம்கோபால் சார் தான் தத்தெடுத்து மகள்ன்ற அந்தஸ்து கொடுத்தாரு. அந்த நன்றி கடனுக்காக அவர் சொத்தை எல்லாம் பாதுகாத்து
அவர் மாப்பிள்ளை கிட்டயும் பேத்திக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்தே அம்மா முகத்தை பார்க்காத எனக்கு தாய் அன்புனா என்னன்னு தெரிஞ்சதே விசால் அம்மா மூலமா தான். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நான் ஒண்ணு சேர்த்துட்டா அதுதான் நான் விசாலம்மாக்கு செய்யற பெரிய நன்றி கடன். அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா இந்த நந்தினி தான் வழியை பார்த்துக்கிட்டு போயிடுவா. என்னம்மா பேசுற நீ? அப்படி நான் உன்னை போகத்தான் விட்டுருவேனா? நீ எனக்கு மருமக மட்டும் இல்லம்மா, மக மாதிரி. எங்களெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு நீ எங்க போவ? இனிமே அப்படிலாம் பேசாத, வாமா. வா வசந்த், நாம எதிரிங்கன்னு யார் நினைக்கிறோமோ அவங்கள உடனே அழிச்சிடணும். அவங்க மேல இறக்கப்பட்டா இதுதான் கதி. ச்சே. ஏம்மா ஏன் கோவமா இருக்கீங்க? நந்தினி அனுப்பின வக்கீல் நோட்டீஸ் நீயே பாரு. படிச்சியா வசந்த்? கௌதம் நம்ம கொடுத்த கடனை நந்தினி தான் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாளா? இப்ப நந்தினி கிட்ட நாம 60 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. நந்தினி ஏம்மா இப்படி பண்ணணும்? நந்தினி நம்மள பழி வாங்கணும்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தா. இப்ப அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. அடுத்தது என்னம்மா நடக்க போகுது? கைகளை நகர்த்த ஆரம்பிச்சுட்டாப்பா அந்த நந்தினி. இந்த வீட்டு பேர்ல தான் நாம கௌதம் கிட்ட கடன் வாங்கியிருந்தோம். இப்ப அந்த கடன் அவ அடைச்சிட்டு நம்ம வீட்டு பத்திரத்தை அவ வாங்கி வச்சிருக்கா. நம்மளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காப்பா. அதனால அவளுக்கு என்னம்மா லாபம்? லாபத்தை எதிர்பார்த்து நந்தினி இதை செய்யல. நம்மள நடு ரோட்ல நிக்க வைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா இதை நான் சும்மா விட மாட்டேன் வசந்த். நந்தினி கிட்ட இருந்து சீக்கிரமா இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டுடுவேன்.